வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் விழா நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு சென்ற இளைஞர்கள் குழு ஒன்று விபத்தில் சிக்கி இருக்கின்றது. இதிலே 16 வயதுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க முல்லைத்தீவு வற்றாப்பளை அம்மன் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் நேற்றைய தினம் குறித்த நிகழ்வு நடந்து முடிந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் காலை முதல் பல பக்தர்கள் வழக்கத்துக்கு மாறாக ஆலயத்திற்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பொங்கல் விழா சிறப்பாக இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குறித்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டதுடன் தங்களது நேர்த்திக் கடன்களையும் அவர்கள் செலுத்தியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக பல பக்தர்கள் அங்கு பொங்கலையும் பொங்கியிருந்தார்கள். மற்றொரு செய்தியாக, நேற்றைய தினம் முல்லைத்தீவு வற்றாப்பளை அம்மன் ஆலயத்திற்கு கிளிநொச்சியில் இருந்து 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உளவு இயந்திரத்தில் பயணித்திருக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் பயணித்த நிலையில் குறித்த உளவு இயந்திரத்தின் பெட்டி முல்லைத்தீவு தேராவில் வளைவில் கலன்று விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விபத்தில் 16 வயதுடைய உளவனூர் பகுதியைச் சேர்ந்த மிருசிகன் எனப்படுகின்ற சிறுவன் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து 5 பேர் படுகாயங்களுக்கு உள்ளான நிலையில் புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியிலிருந்து வற்றாப்பளை அம்மன் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்த போது அதிவேகமாக பயணித்து தேராவில் வளைவில் திரும்ப முற்பட்ட வேளையே இவ்வாறு பெட்டி கலன்று இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றது. இதேவேளை வற்றாப்பளை அம்மன் ஆலயத்திற்கு சென்ற பக்தர்கள், அதாவது இளைஞர்கள் குழுவினர் இவ்வாறு விபத்துக்குள்ளானமையானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ராஜேகாந்த்.